லேசர் பிரிண்டர். சரியா? ஸோ இப்போ பிரிண்டர் அப்படின்றது என்னன்னா இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு அவுட்புட் டிவைஸ். சரியா? ஸோ இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இன்னொன்று லேசர் பிரிண்டர் அப்படின்னு ரெண்டு பிரிண்டர் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டருக்கும் லேசர் பிரிண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னு கேட்டோம்னா அது ஒர்க் பண்ற டெக்னாலஜியே வந்துட்டு எப்படி சொல்றது இம்ப்ரெஷன் மூலியமா பிரிண்ட் அடிக்கிறது தான் வந்துட்டு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஆனால் லேசர் பிரிண்டர் வந்துட்டு லேசர் லைட் பாஸ் ஆகிறதுனால வரக்கூடிய டெக்னாலஜி வச்சு தான் நம்ம லேசர் பிரிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இப்போ இதுல இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை வந்துட்டு நம்ம நீங்க எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா முக்கியமான இடம் இபி ஆஃபீஸ்லயும் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயும் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான். ஸோ இப்போ இந்த இம்ப்ரெஷன்னால வேலை செய்யறதுனால டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எல்லாமே வந்துட்டு யூஎஸ்பிலே வந்துருச்சுப்பா. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சீரியல் போர்ட்ல மட்டும் RS-232 மட்டும் வச்சு கனெக்ட் பண்ற மாதிரி டாட் மேட்ரிக்ஸ் வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரே வந்துட்டு யூஎஸ்பில கனெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த யூஎஸ்பில கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல சீரியல் போர்ட் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எங்க போகணும்னா சிஸ்டத்துல டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், அதாவது எங்க டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்கும்னு கேட்டேன்னா கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போயிடணும். சிஸ்டத்துல கண்ட்ரோல் பேனல்குள்ள போயிட்டு டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரிண்டர்ஸ் அண்ட் ஃபேக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதா. இப்போ அதுல காட்டும் அதுல ஒன்னோட பிரிண்டர் டிஸ்பிளே ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை. ஸோ அடுத்தது நீ என்ன பண்ணணும்னா எந்த போர்ட் வழியா நீ கனெக்ட் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் போர்ட் வழியா நீ என்ன பண்ணணும் ஆட் பிரிண்டர் ஆட் டிவைஸ் ஆட் பிரிண்டர்னு மேல இருக்கா அதுல கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணிக்கணும் பிரிண்டர் போர்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல எந்த பர்டிகுலர் டிரைவர் நீ இன்ஸ்டால் பண்ணணும் சிஸ்டத்திலேயே இருக்கும் டிரைவர்ஸ். சரியா? ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இப்போ இதுல டிஸ்பிளே ஆகல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா நீ விண்டோஸ் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் டிரைவை நீ டவுன்லோட் ஹேவ் டிஸ்க் அப்படின்னு கொடுத்து அந்த டிஸ்க் சிடி டிரைவ்ல போட்டு நீ என்ன பண்ணிக்கலாம் அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரிண்டர் நேமை கொடுத்துட்டு நீ நெக்ஸ்ட் கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகிடும். சார் இப்போ என்கிட்ட டிஸ்க் எல்லாம் இல்லை சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு பிரிண்டர்ஸ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் வந்துட்டு டிவிஎஸ் பிரதரு அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெப்சைட்லயே வந்துட்டு டிரைவரை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா நீ யூஎஸ்பியில வந்துட்டு யூஎஸ்பிலையோ சீரியல் போர்ட்டையோ பிரிண்டரை கனெக்ட் பண்ணிடு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா டிரைவரை அதுல இருந்து டவுன்லோட் பண்றது. சார் டிரைவர்னா என்ன சார் டிவைஸ் டிரைவர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை பத்தி சிபியூக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக நீ என்ன பண்ற இந்த டிவைஸ் டிரைவரை நீ யூஸ் பண்ற. அதுதான் வேற ஒன்று. ஸோ இப்போ இந்த டிவைஸ் டிரைவரை நீ நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது பிரிண்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ஒரு வழி. சரியா? ஸோ இது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல வேற என்ன உன்னால செய்ய முடியாது அப்படின்னு கேட்டோம்னா இதுல நிறைய கலர்ஸ் கிடையாது. இருக்கிறது ரெண்டே கலர் தான். ஒன்னு ப்ளூ இன்னொன்னு பிளாக். இந்த ரெண்டு கலர் தான் வந்துட்டு என்ன இருக்கும்னு கேட்டோம்னா இங்க் இருக்கும். இப்போ இதுல இங்க் எப்படி சார் இருக்கும் டாட் மேட்ரிக்ஸ்ல அப்படின்னு கேட்டோம்னா இது வந்துட்டு ரிப்பன் வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரிப்பன் அப்படின்னா என்னன்னா ஒரு துணியில இங்க ஊற வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த ஊற வைக்கிறப்ப என்ன ஆகும்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல ஒரு ஹெட்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹெட்டுக்குள்ள 16 பின்னு 24 பின்னு தியரியில படிச்சிருப்பீங்க. ஸோ 16 பின்னு 24 பின்னு 8 பின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது உன்னோட மாடல் என்னவோ அந்த ஹெட்டை யூஸ் பண்ணி அந்த ரிப்பன்ல அடிச்சு பின்னாடி ரோல் பண்ணி வச்சிருக்கிற பேப்பர்ல இம்ப்ரெஷனாக விழுகும். இம்ப்ரெஷன் எப்படி விழுகும்னா டாட் டாட்டா விழுகும். சரியா? ஸோ அதனாலதான் நீ டாட் மேட்ரிக்ஸ்ல ஒரு இமேஜை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கீங்க ரொம்ப டைம் எடுத்துதான் அந்த இமேஜை பிரிண்டர் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் செலவு பொறுத்த வரைக்கும் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான் வந்துட்டு மிகவும் செலவு கம்மியாக கூடிய பிரிண்டிங் டெக்னாலஜி. அதே மாதிரி இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல நீ பிரிண்ட் எடுத்து வச்சோம்னா எக்கச்சக்கமான வருஷங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் அலையாம இருக்கும். ஸோ இது டாட் மேட்ரிக்ஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதுதான் அதோட இன்ஸ்டாலேஷன் பார்ட். சரியா? அடுத்தது லேசர் பிரிண்டர்.
ஓகேவா? ஸோ லேசர் பிரிண்டரோட இன்ஸ்டாலேஷன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம போன தடவ இப்போ டாட் மேட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ இப்போ வரக்கூடிய எல்லா பிரிண்டர்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ பிரிண்டர யூஎஸ்பி பவர் கேபிள் ஒண்ணு கனெக்ட் பண்ற, யூஎஸ்பில ஒண்ணு கனெக்ட் பண்ற. நீ கம்ப்யூட்டரோட யூஎஸ்பில கனெக்ட் பண்ற. யூஎஸ்பில கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, சிஸ்டத்துல கீழ இந்த இடத்துல சிஸ்டம் டேட் அண்ட் டைம் காட்டுதுல்ல, இந்த இடத்துல என்ன வரும்னா இன்ஸ்டாலிங் டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிரிண்டரை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, பிரிண்டருக்கு தேவையான அனைத்து டிவைஸ் டிரைவர்களும், அதாவது பிரிண்டரை புரிஞ்சுக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு திறமை கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றோம். இது எப்படி நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறப்ப என்ன ஆயிடும்? அந்த பிரிண்டர் டிரைவர்ஸ் உடனே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அப்படி இல்லை, நான் தான் போய் சூஸ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம்னா, திரும்பியும் வந்துட்டு கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம்ல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி அதில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்குள்ளே போய் அதுக்குள்ள ஆட் அ பிரிண்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அதில் பிரிண்டர் போர்ட்டு கேட்கும். நீ எந்த போர்ட்டில் யூஎஸ்பி போர்ட்டா இல்லை காம் போர்ட்டா பேரலல் போர்ட்டா எந்த போர்ட்டில் நீ கனெக்ட் பண்ணிருக்கியோ அந்த போர்ட்டை சூஸ் பண்ணிட்டு அடுத்தது அந்த பர்டிகுலர் டிரைவர் சிஸ்டத்தில் இருந்ததுன்னா அந்த டிரைவரை நீ அப்படியே யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கில் இருந்ததுனாலும் டிஸ்கில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரிண்டர் பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த பிரிண்டர் ஆட் ஆயிடும். பிரிண்டர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரிண்டர் இருக்கா இல்லையான்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும் காட்டுவேன். அதே டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் காட்டினேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல டிக் அடிச்சு ஒரு பிரிண்டர் காட்டுது இல்லையா? இது சென்ட் டு ஒன் பிரிண்டரே கிடையாது. ஸோ இந்த இடத்துல டிக் அடிச்சிருந்துச்சு ஒரு பிரிண்டர் காட்டுச்சு அப்படின்னா, இப்போ ஹெச்பி லேசர் ஜெட்டு கீழே காட்டினேன் இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்துருந்துச்சு, இதுல பச்சை கலர் டிக் இருந்துச்சு அப்படின்னா நீ பிரிண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பா இதுல தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிக் அடிச்சிருக்கிறது எதுக்குன்னு கேட்டோம்னா, டிஃபால்ட் பிரிண்டரா இந்த சிஸ்டத்துல இந்த பிரிண்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ லேசர் பிரிண்டர் எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தியரியிலேயே நீங்க படிச்சிருப்பீங்க. லேசர் பிரிண்டர் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் லேசர் லைட் டெக்னாலஜி. சரியா? ஸோ இப்போ அதுல வந்துட்டு முக்கியமா தேவை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உள்ளுக்குள்ள ட்ரம்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரம்முக்குள்ள கார்பன் பவுடர் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. கார்பன் பவுடர் அப்படின்றது ஒன்றும் இல்லப்பா, நீ முகத்துக்கு அடிச்சுக்கிற பவுடர் இருக்குல்ல, அது எவ்வளவு மெலிசா வெள்ளை கலர்ல இருக்கு, அதே அதே இது ஃபுல் கண்ணங்கரே எனக்கு நல்ல கருப்புல இருக்கும். சரியா? ஸோ அதுதான் கார்பன் பவுடர். ஸோ ட்ரம்முக்குள்ள அந்த கார்பன் பவுடரை ஃபில் பண்ணுவாங்க. ஒரு ட்ரம் வந்துட்டு நீ 3 தடவை ரீஃபில் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல நீ எவ்வளவு வேணா பிரிண்ட் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான பேஜஸ் பிரிண்ட் அடிக்க முடியும். ஒரு லேசர் பிரிண்டரை ஒரு தடவை நம்ம ரீஃபில் பண்ணலாம் 5000ல இருந்து 6000 பேஜஸ் உன்னால என்ன பண்ண முடியும்? பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டை நீ பிரிண்ட் எடுக்கிற அப்படின்றது. ஸோ இப்போ வர்ற பிரிண்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? யூஎஸ்பியில் வந்துடுச்சு. ஸோ யூஎஸ்பியில் வந்ததுக்கு அப்புறம் சிடி கூட தேவையில்லை, டிவைஸ் டிரைவரை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி டிவைஸே சிஸ்டத்துக்கு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க? ஒரு பர்டிகுலர் பிரிண்டரை வந்துட்டு டிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ டாட் மேட்ரிக்ஸ்ல டிவிஎஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவைசஸ் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி லேசர் பிரிண்டர்லயும் வந்துட்டு ஹெச்பி, எப்சானு, அதுக்கப்புறம் சாம்சங்கு அப்படி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு பிரிண்டர்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய 4th எக்ஸசைஸ். தேங்க்யூ.